الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் வீடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பெற்ற இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவர்களது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேரகாலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எங்கிருந்தாலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிடியிலே இருந்து என்னால் ஒரு நொடி பொழுது கூட தப்பிவிட முடியாது என்று அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவா கொண்டு இறையச்சம் கொண்டு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களையும் இந்த உலகத்திலே படைத்தான். இந்த உலகத்திலே நாம் இருப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் இல்லை, இறப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். இந்த உலகம் என்பது மறுமையை சம்பாதிப்பதற்காக ஒரு விளைச்சல் நிலமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை படைத்து எமக்கு பல பாக்கியங்களை தந்திருக்கின்றான், பல செல்வங்களை தந்திருக்கின்றான். அதிலே விலை மதிக்க முடியாத எமது வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்த மிக பெரும் பாக்கியம் ஈமானியத்தான பாக்கியம், கலிமாவுடைய பாக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா நாம் சொன்னதன் காரணமாக இன்று பள்ளிவாசலில் சுஜூது செய்யக்கூடிய நிலைமையை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். இந்த ஈமானுடைய பாக்கியம் இல்லை என்றால் இன்று நாம் எந்த கல்லையோ மண்ணையோ சூரியனையோ சுஜூது செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அப்படியான நிலைமையிலே இருந்து, அப்படியான ஷிர்கிலே இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து என்னையும் உங்களையும் இந்த ஏழுவானம் ஏழு பூமியை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இது எமது வாழ்க்கையிலே மிக பெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் முதல் கட்டமாக. இரண்டாவதாக, ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் தந்த எமது வாழ்க்கையில் தந்த விலை மதிக்க முடியாத சொத்து எது? இதுதான் இன்றைய ஹுதுபாவுடைய தலையங்கமாகவும் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு ஈமானுக்கு பிறகு தந்த மிக பெரும் செல்வம், மிக பெரும் பாக்கியம் எது என்று கேட்டால் நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமாக பதிலளிப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையிலே மிக பெரும் பாக்கியம்
விலை மதிக்க முடியாத சொத்து எமது குழந்தைகளா அல்லது எமது தோட்டம் துறவா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பெரும் செல்வம் எமது பெற்றோர்கள். எமது பெற்றோர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒரு செல்வமும் கிடையாது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் உபகாரம் செய்யக்கூடிய, மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்றால் அது எமது பெற்றோர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி பேசினார்கள். கியாமத் நாள் நெருங்கும் பொழுது நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி பேசினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒவ்வொருவர்களும் மறுமை நாளுடைய அடையாளங்களில் தஜ்ஜால் வெளிப்படுவதையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவதையும், யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வருவதையும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதையும் இன்று நாம் எமது மறுமை நாளுடைய அடையாளங்களாக இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் அவர்கள் முதன்மையாக சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. அதுதான் தான் பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது மறுமை நாளுடைய அடையாளம். சூரியன் மேற்கிலே உதிக்குமா என்று தேடுகிறோம். வேகமாக மழை பெய்கின்றது, காற்றடிக்கின்றது. மறுமை நாள் வரப்போகின்றதோ, கொரோனா வந்தது, அனைவர்களும் சொன்னார்கள் உலகம் அழிய போகிறது என்றார்கள். சுனாமி வந்தது, நிலநடுக்கம் வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது. மறுமை நாள் வரப்போகின்றதோ என்று எல்லோரும் பேசுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த மோசடி, பெற்றோர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துவது, இது மறுமை நாளுடைய அடையாளமாக எமக்கு விளங்கவில்லை. எங்கோ பூகம்பம் நடக்கின்றது, உலகம் அழிய போகிறது என்று எழுதுகின்றோம். ஆனால் வீட்டுக்குள் தன்னை பெற்ற பெற்றோர்களுக்கு நோவினை நடக்கின்றது. ஆனால் அது மறுமை நாளுடைய அடையாளமாக இன்று விளங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளம் வஅன் தலிதல் அமது ரப்பதஹா, பெற்றோர்களை அடக்கக்கூடிய அடக்குமுறை உள்ள குழந்தைகள் உருவாகுவார்கள். கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பிள்ளைகள் அவர்கள் ஆளானதற்கு பிறகு, அவர்கள் 4 காசி சம்பாதித்ததற்கு பிறகு, அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு, புதிய கணவனை கண்டதற்கு பிறகு தன்னை பெற்ற பெற்றோர்களை மறந்து அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் இன்று எமது காதுகளில் விழுவது குறைவாக இருக்கின்றதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் சய்யிது தாபிஈன், தாபிஈன்களுக்கெல்லாம் தலைவர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இவர் யமனிலே வாழ்கிறார். ஒரு நாள் பிரயாணம் அல்லது 2 நாள் பிரயாணம் அல்லது 3 நாள் பிரயாணம், இவ்வளவும் தான். இந்த பிரயாணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் பெரும் பதவி, பெரும் ஒரு பட்டம், அதைவிட ஒரு பட்டம் இல்லை. இங்கே BA முடிக்கலாம், MA முடிக்கலாம், PhD முடிக்கலாம், MBA முடிக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் இந்த துனியாவுடன் அழிந்துவிடக்கூடியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரயாணம் செய்து சில நாட்கள் அவருடைய திருமுகத்தை பார்த்து விட்டால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்பது குர்ஆனுடைய அச்சி, அதை மாற்ற முடியாது. அப்படியான அந்த பதவி கிடைப்பதற்கு அவரால் முடியும். ஆனால் இந்த 3 நாள் 4 நாள் பிரயாணம் செய்து நான் நபி அவர்களை சந்திக்க சென்று நான் வரக்கூடிய இந்த நாட்களில் எனது வயதான தாயை உபசரிப்பதற்கு,
என்னுடைய தாயுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அங்கே நான் யாரை விட்டு செல்வது? என்னுடைய தாய் தனிமையிலே இருந்து கஷ்டப்படுவார் என்ற காரணத்தினால் அந்த சஹாபி என்ற பட்டத்தையும் விட்டு கொடுத்து தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்தார். தாயுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் தாயை பிரியவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உமர், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் என்னுடைய மரணத்துக்கு பிறகு மக்காவுக்கு வருவார். அவரை கண்டால் நீங்கள் அவரிடத்தில் துஆ கேளுங்கள், உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்காக துஆ கேளுங்கள். ஏனென்றால் அவருடைய துஆவை அல்லாஹ் தட்டமாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்பவர்களுடைய துஆ தட்டப்பட மாட்டாது, அது அங்கீகரிக்கப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக பெரும் நன்மாராயணம். இன்று நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்கிறோம், நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், நான் உம்ராவுக்கு செல்கிறேன், நான் விடிய சுஜூதிலே விழுந்து நான் துஆ செய்கிறேன், ஆனால் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? தாய் தந்தையுடைய மனதை காயப்படுத்தி, அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து, அவர்களுடைய ஆசா பாசங்களை கருத்திலே கொள்ளாமல், நானும் எனது மனைவியும் நானும் எனது பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் என்று எமது வயதான பெற்றோர்களை நாம் ஒதுக்கி விடுவோமாக இருந்தால் எமது துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் அனைவர்களுக்கும் எச்சரித்திருக்கின்றார்கள். பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனுக்குரிய தண்டனையை அல்லாஹ் மௌத்தாகுவதற்கு முன்னால் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டிவிட்டுத்தான் அவனை மௌத்தாக்குவான். சில தவறுகள் இருக்கிறது, சில பாவங்கள் இருக்கிறது, அதற்கு மறுமையிலே தண்டனை கொடுக்கப்படும், அல்லது அல்லாஹ் விரும்பினால் அதை மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு மனிதன் பெற்றோருக்கு நோவினை செய்தால் அவனுடைய இரத்தத்திலே இருந்து அல்லாஹ் அவனை கொடுமைப்படுத்தக்கூடிய, அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறிய மிக பெரும் ஒரு எச்சரிக்கை. நாம் ஒவ்வொருவர்களும் சொல்லலாம், என்னுடைய மனைவி என்னுடன் திருப்தியாக இருக்கின்றாளா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடன் திருப்தியாக இருக்கிறதா என்று நாம் நாளாந்தம் சிந்திக்கின்றோம். ஆனால் நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா, என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய விடயத்தில் திருப்தியாக இருக்கின்றார்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஆசிரியரை கண்ணியப்படுத்துகிறோம், அரசியல்வாதியுடைய பாதணியை தூக்குகிறோம், பணக்காரரை கண்டால் அங்கே நாளுக்காக மடிகின்றோம். ஆனால் என்னை பெற்று வளர்த்த எனது தந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். அல்பாரு லா யமூத்து மீத்தத்தஸ்ஸு, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்பவன் அவனுக்கு கெட்ட மௌத்து வராது, அவனுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை தான் கொடுப்பான். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அதுனா சதீகஹு வ அக்ஸா அபாஹு, தன்னுடைய நண்பனை பக்கத்திலே வைப்பான், தன்னுடைய தந்தையை ஒதுக்குவான். இது மறுமை நாளுடைய அடையாளம். இன்று நண்பர்களுக்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களை காயப்படுத்துகின்றோம். இன்று நண்பர்களுடன் செலவழிக்கக்கூடிய நேரம் அதிகம், தன்னுடைய தந்தையுடன் தனது பெற்றோர்களுடன் செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படியே இல்லாமல் போய்விடுகின்றது. இது மறுமை நாளுடைய அடையாளம். அன்பானவர்களே, தன்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி தன்னை பட்டதாரியாக ஆக்கிய தனது பெற்றோர்கள் சாதாரண ஒரு மீன் வியாபாரியாக இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், அல்லது சாதாரணமான ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம். ஆனால் இவர் படித்து ஆளாகி பட்டம் கிடைத்தவுடன் தன்னுடைய தாயை தாய் என்று சொல்வதற்கு வெட்கம், தன்னுடைய தந்தையை சமூகத்திலே ஒரு சபையிலே தன்னுடைய தந்தை என்று அறிமுகப்படுத்துவது இவருக்கு கூச்சம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே,
இதற்காக வேண்டியா அவர்களுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார்கள்? இதற்காக வேண்டி அவர்களுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார்கள். மார்க்கத்திலே ஒரு சட்டம் இருக்கின்றது. ஒரு தாய் செல்கின்றால், நீ கட்டிய மனைவி மார்க்கத்துக்கு பொருத்தமில்லாதவள், அவளை நீ தலாக் செய்து செல்லிவிட்டு வீட்டுக்கு வா என்று சொன்னால் அந்த மகன் அதை நிறைவேற்றுவது கடமை. கட்டிய மனைவியை தலாக் சொல்லிவிட்டு தாயுடைய கட்டளைக்கு அவர் அடிபணிவது என்பது இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு சட்டம். ஆனால் இன்று நேற்று கண்ட மனைவியை திருப்திப்படுத்த தாயுடைய முகத்திலே பாய்கிறோம், தாயுடைய மனதை காயப்படுத்துகிறோம், தந்தையை ஒதுக்குகிறோம். பெற்ற பிள்ளையை தன்னுடைய தாய் தண்டித்து விட்டாள் என்பதற்காக நீ யார் எனது பிள்ளையை தண்டிப்பதற்கு என்று நாம் குரல் எழுப்புகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் மிகவும் கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். எமது பணிவை எமது பெற்றோர்களிடத்திலே நாம் காட்ட வேண்டும். ஊரிடத்திலே, ஊர் மக்களிடத்திலே, சமூகத்திடத்திலே இவர் நல்லவர், இவர் வல்லவர், பணிவான மனிதர், பண்பான மனிதர். ஆனால் பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து பேச மாட்டார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே எமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? எமக்கு நல்ல முடிவு வர வேண்டுமா? எம்முடைய பெற்றோர்களுடன் நாம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இந்த சபையிலே யாருடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கின்றார்களோ நீங்கள் பாக்கியமானவர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் அவர்களுடைய ஆயுளை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் மரணித்த பொழுது அழுகின்றார்கள். தன்னுடைய தாய் மரணித்த பொழுது அழுகின்றார்கள். மக்கள் அனைவர்களும் கேட்டார்கள், ஏன் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள்? என்ன நடந்தது? மரணம் என்பது இருக்கிறது தானே, மரணித்து விட்டார், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயுடைய மரணத்தை நினைத்து நான் அழவில்லை, எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு ஜீவனை இழந்து விட்டேனே, இதற்காக வேண்டி அழுகிறேன். நாம் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் எமது பெற்றோர்களுடைய துஆ எமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். இன்று ஹஜ்ஜிக்கு செல்கிறோம், உம்ராவுக்கு செல்கிறோம். 20 லட்சம், 23 லட்சம், 25 லட்சம் செலவழித்து போய் அந்த காபத்துல்லாவை பார்க்கிறோம், வலம் பெறுகின்றோம், தவாப் செய்கின்றோம். கடைசியாக அந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடவில்லை என்றால் இவருக்கு ஹஜ்ஜில திருப்தியே இல்லை, கவலைப்படுவார். ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள்? ஹஜ்ஜிக்கு போனேன், ஆனால் ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கவலை, மனதிலே கவலை. ஒருவருக்கு சந்தோஷம். நான் இரவு நடுநிசியிலே நான் எழுந்து பார்த்தேன், காபத்துல்லா அப்படியே காலியாக இருந்தது. ஓடோடி சென்றேன், தவாப் செய்தேன், ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட்டேன். மன திருப்தியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோரிடத்திலும் பெருமையாக பேசுகிறார், எல்லோரிடத்திலும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்தண்டு காலையிலே செய்தி தெரியுமா, நான் ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட்டேன், நான் ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட்டேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல விடயம். சொர்க்கத்திலே இருந்து வந்த கல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டிருக்கின்றார்கள். சிந்திப்போம், இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை விட ஒரு உணர்வு ரீதியான ஒரு முத்தம் இருக்கிறது. அதுதான் எமது தாயுடைய கன்னத்தை முத்தமிடுவது, எமது தந்தையுடைய நெற்றியை முத்தமிடுவது. சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய தாயுடைய கன்னத்திலே முத்தமிட்டு எத்தனை நாள், என்னுடைய தாயுடைய நெற்றியை முத்தமிட்டு எத்தனை நாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முத்தமிடுவது என்ன? அவர்களை அன்பான பார்வை கொண்டு பார்த்து எத்தனை நாள். எமக்கு பிறந்த பிள்ளையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தூக்கி முத்தமிடுகிறோம், கொஞ்சுகிறோம். ஆனால் எமது வயதான பெற்றோர்களை நாம் மறந்து விட்டோமே. சொர்க்கத்திலே இருந்து வந்த கல்லை தேடி சென்று கடல் கடந்து முத்தமிடுகின்றோம். ஆனால் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய எமது சொர்க்கம் பெற்றோர்கள், தாய், அந்த தாயை நாம் எந்த அளவு கௌரவப்படுத்துகிறோம்? அன்பானவர்களே, தாயுடைய மடியிலே தூங்கி எத்தனை நாள், தந்தையுடைய தோளிலே தந்தையுடைய காலை ஊண்டி எத்தனை நாள்.
நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, எமது பெற்றோர்களை நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் நாம் மிகவும் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் எமது சிறந்த முடிவுக்கு காரணமாக இருக்கும். அன்பானவர்களே, ஹஜ் செய்து உம்ரா செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதை விட உமது பெற்றோர்களுக்கு நீங்கள் ஹிதுமத் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் எமது வீட்டிலே இருக்கின்றது, எமது காலடியிலே இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது தாய் தந்தை காஃபிர்களாக இருந்தாலும் கூட நாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம், எமது பெற்றோர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அல்லது இஸ்லாத்திலே இருந்த பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் என்றாலும் கூட அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது பெற்றோர்கள் தொழுகை இல்லை என்பதற்காக அவர்களை நாம் கேவலப்படுத்த முடியாது. எமது தந்தை சாதாரணமான ஒருவர், எனது தந்தை படிக்காதவர், எனது தந்தை கை நாட்டு, அவருக்கு ஓதத் தெரியாது, தொழத் தெரியாது, அவர் படிக்காதவர் என்ற காரணத்தினால் நாம் அவரை உதாசீனப்படுத்த முடியாது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக எமது பெற்றோர்களுடைய விடயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்தை அடைந்தாலும், பணம் சம்பாதித்தாலும் எம்மிடத்திலே அடக்குமுறை வந்துவிடக்கூடாது. அடக்குமுறை வந்துவிடக்கூடாது. இன்று எமது சமூகத்திலே காணப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய், தன்னுடைய பலத்தை, அது பலம் என்று சொல்ல முடியாது, பலவீனம், தன்னுடைய பலத்தை கொண்டு போய் காட்டுவது வயதான பெற்றோர்களிடத்திலேதான். தன்னுடைய கோபத்தை காட்டுவது அவர்களிடத்திலேதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் படித்து பெரும் பட்டதாரிகளாக இருக்கலாம், நாம் எவ்வளவுதான் உயர பறந்தாலும் எமது பெற்றோர்கள் என்று வரும் பொழுது நாம் அவர்களுக்கு மிகவும் அடிபணிந்து நடக்க வேண்டும். ஆனால் இன்று 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்து பெற்றோர்களுக்கு மாதம் மாதம் செலவழிக்க இவர் ஆரம்பித்து விட்டால் இவரிடத்துடைய பேச்சிலே ஒரு அகங்காரம், இவருடைய நடத்தையிலே ஒரு மமதை, இவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அடக்குமுறை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடத்திலே உங்களுடைய அடக்குமுறையை காட்டுகின்றீர்கள்? எம்மை பெற்று வளர்த்து, எமக்கு பால் ஊட்டி, எமக்கு சாப்பாடு தந்து, எமது நோயை அவர்களுடைய நோயாக பார்த்து, அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் எமக்காக வேண்டி பொறுத்து, அப்படியான அந்த பெற்றோர்கள் மீது நாம் வளர்ந்து வந்ததற்கு பிறகு எமது பெற்றோர்களை நாம் அடக்குமுறையிலே நடந்து கொள்கிறோமாக இருந்தால் எம்மை விட அநியாயக்காரன், எம்மை விட மோசடிக்காரன் இந்த உலகத்திலே யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஒரு தந்தை வயதாகிவிட்டது. ஒரு தந்தைக்கு வயதாகிவிட்டது. அவர் மகனுடைய பையிலே இருந்து மகனுக்கு தெரியாமல் தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்வார். இதை மகன் அறிந்து கொண்டார். ஒரு முறை சொன்னார், என்னுடைய பையிலே இருந்து நீங்கள் பணம் எடுக்கக்கூடாது. இவர் நினைத்தார், என்னுடைய மகன் தானே என்று உரிமையுடன் 2வது தடவை எடுத்தார், 3வது தடவையும் எடுத்தார். இதை பார்த்த மகன், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீர்கள், நான் உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முறைப்பாடு செய்ய போகிறேன் என்று இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்து முறைப்பாடு செய்து விட்டார். யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் கேட்காமல் என்னுடைய தந்தை என்னுடைய பணத்தை களவெடுக்கின்றார். அப்படியா? உங்களுடைய தந்தையை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ஒரு தூதுவரை அனுப்பி வைத்தார்கள். அந்த தூதுவர் சென்று அந்த தந்தையிடத்திலே சொன்னார், உங்களை பற்றி உங்களுடைய மகன் நபி அவர்களிடத்தில் பிழையான முறையிலே முறைப்பாடு செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு உங்களை அழைக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த வயதான தந்தை மனதுக்குள் சில வார்த்தைகளை பேசினார்.
அவருக்கு கவலையிலே தன்னுடைய மகன் போய் தன்னை நபி அவர்களிடத்திலே தன்னை கள்ளன் என்று சொல்லிவிட்டானே என்ற மன உளைச்சலிலே அவர் யாருக்கும் தெரியாமல் மனதுக்குள் சில வார்த்தைகளை சொன்னார். தபரானிலே வரக்கூடிய ஹதீஸ். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்தார். சபைக்கு வருவதற்கு முன்னால் உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7வது வானத்திலே இருந்து நபி அவர்களுடைய சபைக்கு வந்து சொன்னார்கள், வயதான தந்தை வருவார், அவரிடத்தில் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது உங்களுடைய மனதுக்குள் சில வார்த்தைகள் சொன்னீர்களே, அது என்ன என்று கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தந்தை வந்த பொழுது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சத்தம் போட்டு, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொன்னது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் 2வது முறை சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மனதுக்குள் சொன்ன அந்த சில வார்த்தைகளை கவிதையாக படித்தார். கதௌதுக மௌலூதன் வமுன்துக யாஃபிஆ துஅல்லு பிமா அஜனா அலைக வதன்ஹல் இதன் லைலத்தன் லாகத்க பிஸ்ஸகம் லம் அபித் லிஸக்மிக இல்லா சாஹிரன் அதமல்மல். மகனே, உன்னை நான் பெற்று வளர்த்தேன். தாயில்லாத பிள்ளை என்ற குறை விளங்கக்கூடாது என்று நான் உன்னை அழகான முறையிலே ஒரு மரத்தை நாட்டி தண்ணி ஊற்றி வளர்த்து நான் அந்த மரத்தை ஆளாக்கும் வரைக்கும் அதை போன்று நான் உன்னை வளர்த்தேன். ஒரு நாள் சிறுபிராயத்திலே உனக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது. ஒரு இரவு உனக்கு ஏற்பட்ட காய்ச்சல் அது எனக்கு ஏற்பட்டதை போன்று நான் உன்னை என்னுடைய கையிலே சுமந்தேன். உன்னுடைய வருத்தம் லேசாகவில்லை. உன்னை நான் என்னுடைய நெஞ்சுடன் அணைத்தேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய காய்ச்சல் என்னுடைய நெஞ்சுடன் சேர்ந்து எனக்கு மாறட்டும், நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நான் காய்ச்சலுடன் இருக்கலாம் என்று இரவு முழுக்க நீ தூங்க வேண்டும் என்பதற்காக நான் கண் விழித்தேன், உபகாரம் செய்தேன். கடைசியாக நீ பெருத்து ஆளாகிவிட்டாய். மகனே, நீ பக்கத்து வீட்டு தந்தைக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தான் கொடுக்கவில்லை, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையாவது எனக்கு தந்திருக்கலாமே என்ற இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குமுறலை கேட்டு, தந்தையுடைய அந்த மன கவலையை கேட்டு இந்த மக்காவிலே இருக்கக்கூடிய மலை குன்றுகள் கூட அழுகின்றது என்று சொல்லிவிட்டு அந்த மகனை பார்த்து சொன்னார், அந்த வமாலுக லி அபி, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய சம்பாத்தியமும் லி அபி, உன்னுடைய தந்தைக்கு தான் உரியது. உன்னுடைய தந்தை உன்னுடைய பணத்தை தெரியாமல் கேட்காமல் எடுத்தால் அது களவாக மாறமாட்டாது என்ற சட்டம் இந்த ஹதீஸிலே இருந்தால் எடுக்கப்படுகிறது. ஒரு தந்தைக்கு தேவையான பணத்தை அவர் தன்னுடைய மகனுடைய பையிலே இருந்து கேட்காமல் எடுத்தாலும் அது களவாக மாறமாட்டாது என்ற இறுக்கமான ஒரு சட்டம் இந்த ஹதீஸிலே இருந்துதான் அமுல்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எமது பெற்றோர்களுடைய உள்ளங்களை நாம் காயப்படுத்தக்கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தன்னுடைய கழுத்திலே தூக்கி தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு தவாஃப் செய்கிறார். வயதான தாயை தவாஃப் செய்து முடித்துவிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை நான் செய்து விட்டேனா என்று இவர் பெருமிதமாக கேட்டார். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வேதனையும் போது அவர்கள் மூச்சு திணறிய அந்த ஒரு மூச்சுக்கு நீ செய்யக்கூடிய உபகாரம் போதாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாயுடைய உயிர் போய் நம்மளை பெற்றெடுத்தால், ஆனால் இன்று நாம் அந்த பெற்றோர்களை மதிக்கவில்லை என்றால், அந்த தாயை நாம் மதிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி அல்லாஹ்வுடைய கோபம் எமக்கு இறங்கும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை கண்ணியமாக வாழச் சொல்கின்றான்.
யாருக்கு முன்னாலும் கேவலம் படக்கூடாது. ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் என்று வந்தால் நீங்கள் அவர்களுக்கு முன்னால் கேவலப்படுங்கள். நீங்கள் அதிபராக இருக்கலாம், நீங்கள் செயலாளராக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெரும் முஃப்தியாக இருக்கலாம், அல்லது பெரும் படித்த புத்திஜீவியாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் என்று வந்தால் நீங்கள் அவர்களுக்கு முன்னால் கேவலப்பட்டாவது அவர்களுடன் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, இன்று வயதான பெற்றோர்களை இன்று வீட்டிலே வேலைக்காரர்களாக இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிக பெரும் தவறு. எமது மனைவியுடைய வேலைக்காரியாக, எமது பிள்ளைகளுடைய வேலைக்காரியாக இன்று எமது தாய் பல வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களை கேட்டிருக்கின்றோமா? இவர்கள் இரவு விடிய விடிய கணவனும் மனைவியும் ரோட்டிலே கடவழியே பிள்ளையை பார்ப்பதற்கு தாய், இவர்களுக்கு நாவுக்கு ருசியான சாப்பாடு தேவை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்றும் இல்லை, பகலைய சாப்பாடு இருக்கிறது சூடாக்கி சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய சப்தம் தான் வெளியாகிறது. அவர்களுடைய ஆசையை வெளியிலே கூற மாட்டார்கள். அன்பானவர்களே, இவர்கள் களம்புக்கு சென்று அல்லது வெளியூருக்கு சென்று இவர்கள் பெருநாளைக்கு அழகான ஆடைகளை எடுப்பார்கள். ஆனால் வெறும் வழியிலே பேமெண்டிலே கிடக்கக்கூடிய 500 ரூபாய்க்கு 2 சாரணை எடுத்து வந்து நான் அந்த கடையிலே எடுத்தேன் என்று பெருமை பீத்துவார் தந்தைக்கு முன்னால். இதுதான் இன்று சமூகத்தின் நிலைமை. அன்பானவர்களை, மிக கவனமாக நாம் நினைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரித் இப்னு நுஅமான் என்ற சஹாபியை கனவிலே கண்டார்கள். அவர் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார். சொர்க்கத்திலே காண்பது என்பது ஒரு அதிசயம். அதுவும் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பதை கண்டார். வந்து கேட்டார், அடுத்த ஆண்டு காலையிலே, நீங்கள் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய தாயுடைய தலையிலே பேன் பார்த்து விடுவேன். என்னுடைய தாய்க்கு தலைவலி என்றால் தலையை பிடித்து விடுவேன், கால் வலி என்றால் காலை ஊண்டி விடுவேன், என்னுடைய தாய்க்கு நான் சாப்பாட்டை தீர்த்து விடுவேன். இதனால் தான் நான் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுவதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். என்றால் தாலிகல் பிர், நீங்கள் உங்களுடைய தாய்க்கு செய்யக்கூடிய உபகாரம், அதற்கு உலகத்திலே கிடைத்த மிக பெரும் பரிசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுவதாக கண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இன்று மதர்ஸ் டே, தாய்மார்கள் டே, தந்தைமார்கள் டே, பெற்றோர்கள் டே என்றால் அதை கொண்டாடுகின்றோம். இது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளிலே மாத்திரம் தாயை கொண்டாடிவிட்டு தந்தையை கொண்டாடிவிட்டு கடந்து செல்லக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் அல்ல. ஒவ்வொரு நாளும் எமது தாய்மார்களை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு நாளை கொண்டாடுவதல்ல, நாளை கொண்டாடுவதல்ல, எமது தாய்மார்களை, எமது பெற்றோர்களை நாம் கொண்டாட வேண்டும். அன்பானவர்களே, மருமகன்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் ஒரு செய்தி. தாயும் மகளும் அவர்களுடைய பிரச்சனையில் 3ஆம் நபராக நீங்கள் தலையிட வேண்டாம். அல்லாஹ்வுக்காக தாயும் மகளும் சண்டை பிடிப்பார்கள், நாளை மறுநாள் அவர்கள் உறவாகி விடுவார்கள். 3ஆம் நபர் நாம் தலையிட்டால் அது குடும்ப பிரச்சனையாக மாறி குடும்பமே 2ஆக பிரிந்து கூட்டு குடும்பம் நடுரோட்டிலே போய் தாயையும் பிள்ளையும் பிரிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை எமது சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான மருமகன்மார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். யார்தான் என்ன செய்தி வந்து சொன்னாலும் தாயும் மகளும் சண்டை அவர்கள் பார்த்துக்குவார்கள் என்று நாம் விலகி நிற்பதுதான் எமக்கு காலத்தின் பொருத்தமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, 3ஆம் நபர் தலையீடு அது பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது, வந்த மருமகனிடத்திலும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் எமது சமூகம் சந்தோஷமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாக வேண்டும். இது எங்கிருந்து உருவாகும் தெரியுமா? அன்பான பெற்றோர்களே, இதை நாம் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்து தாய் பெற்றோர்களுடைய அன்பை நாம் புகுட்டி வளர்க்க வேண்டும். ஒரு தாய் சொன்னார், ஒரு பெற்றோர் சொன்னார், நாம் எமது பேரிலே ஏதாவது ஒரு சொத்தை வைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமது பிள்ளைகள் எம்மை மதிப்பார்கள்.
இது எமது ஊர் நடைமை, இது எமது ஊர் நடைமுறை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்துக்காக பிள்ளைகள் எம்மை நேசிக்க வேண்டுமா? ஒரு துண்டு காணிக்காக, ஒரு வயலுக்காக பிள்ளைகள் என்னை நேசிக்க வேண்டுமா? ஒரு தாய் எழுதியிருக்கிறார், என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த வீடு வளவு என்னுடைய பிள்ளைக்கு. அந்த பிள்ளை சொல்கிறது, எப்பொழுது நீ மௌத்தாகுவது எதிர்பார்க்கிறது. தாய் மௌத்தாகுவதை பிள்ளை எதிர்பார்க்கிறது. எங்கே எமது சமூகம் செல்கின்றது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்துக்கு அடிமையானவர்கள், காசு பணத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல. ஆகவே எமது பிள்ளைகளுக்கு நாம் சிறு பிராயத்திலிருந்து ஈமானியத்தான உணர்வு, பெற்றோர்களுடைய உணர்வு, நாம் எமது பெற்றோர்களை மதித்தால் எமது பிள்ளைகள் எம்மை மதிப்பார்கள். எமது பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க எமது தாயுடன் தந்தையுடன் நாம் சண்டையிட்டால், சொத்துக்காக அல்லது வளவுக்காக அல்லது வேறு விடயங்களுக்காக நாம் அவர்களை எதிர்த்தால், இதை பார்த்து பழகக்கூடிய அந்த இரத்தம், இதைத்தானே நாம் வயதான பொழுது அவர்கள் செய்வார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் ஈமானியத்தான உணர்வுள்ளவர்களாக எமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய எமக்கும் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது பெற்றோர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அவர்களை மதித்து அவர்களை மரியாதையுடன் அவர்கள் நடத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய வாழ்க்கையை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய இறுதி முடிவை நீ சிறந்ததாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவுதுல் கௌதர் என்ற நீர் தடாகத்திலே இருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிவிடு யா அல்லாஹ். எந்த ஒரு கட்டத்திலும் எங்களுடைய பெற்றோர்களின் மீது அடக்குமுறை வராமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளவுதான் காசி பணம் அந்தஸ்து படிப்பால் நாங்கள் உயர்ந்தாலும் எங்களுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்றுவாயாக. அவர்களுடைய துஆக்களை பெற்ற பிள்ளைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவர்களுக்கும் நல்ல முடிவை தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் சிறந்த முடிவை தந்தருள்வாயாக. எங்களது குழந்தைகளை கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக நீ மாற்றுவாயாக. எங்களுடைய ஊரை நீ பொருந்திக் கொள்வாயாக. எமது வாலிபர்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவை நீ கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவாயாக. யாரெல்லாம் கடன் சுமையிலே தவிக்கின்றார்களோ அவர்களுடைய கடன் சுமைகளை நீ போக்கி விடுவாயாக. விதவைக்கு வாழ்வழித்து விடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.